அந்த தேர்ச்சியினுடைய ஒரு உயரிய படைப்பு தான் வராகி என்ற ஒரு தெய்வம். சாயந்தரம் போல ஃபோன் பண்ற, ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியலையா. நம்முடைய அமைப்புகள்லையும் வராகி தீட்சை நம்ம கொடுக்குறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தெய்வங்கள் சூட்சுமமாக இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. மாண்ட தெய்வங்கள், மாளாத தெய்வங்கள் என்ற அடிப்படையில் நம்ம தெய்வங்களை எல்லாம் வகைப்பிரிக்கின்றோம். நவீன காலத்திலையும் சரி, ஆரம்ப காலத்திலையும் சரி, இந்த வராகி என்ற ஒரு தெய்வம் மிகவும் சூட்சுமமான திறனை கொண்டதாக பலரும் அதை வழிபடத் தொடங்கியிருக்கிறார்கள். வராகி தீட்சை அவசியமா? வராகி தெய்வம் ஒரு மாலா தெய்வமா என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். மாண்ட தெய்வங்களுக்குள்ள பல விஷயங்கள் நம்ம பல காணொளியில் பேசிட்டோம். மாலா தெய்வமும் பேசியிருக்கிறோம். வராகி என்பது ஒரு மாலா தெய்வம். சித்தர்களுடைய பெரும் ஆற்றலுடைய திணிவினால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வம்தான் வராகி என்ற ஒரு அம்மன். நார்மலாக நம்மளை மாதிரி பிறந்து வளர்ந்து இறந்து போன மாண்ட தெய்வங்களுக்குள்ள அம்சங்கள் அதில் கிடையாது. அது சூட்சுமமாக இன்னும் உயிரோட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சித்தர் பெருமக்கள் பல இடங்களில் பல கோணங்களில் சக்தியை சைக்கிக்காக அதை கலெக்ட் பண்ணி சூட்சுமமான உருவங்களை உருவாக்கி அதற்கு அறிவும் காலமும் நோக்கமும் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் விடுவது என்பது காஸ்மிக் மைண்ட் என்று அழைக்கப்படுது. அந்த காஸ்மிக் மைண்டை உற்பத்தி பண்ணக்கூடியதில் நம்முடைய சித்தர் பெருமக்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அந்த தேர்ச்சியினுடைய ஒரு உயரிய படைப்பு தான் வராகி என்ற ஒரு தெய்வம். வராகி என்பது நிறைய ஒரு அனுபவத்தை உடனடியாக கொடுக்கக்கூடியது. என்னுடைய அனுபவத்திலும் வராகி குறித்த ஒரு அனுபவம் இருக்கிறது. என்னிடம் படித்த பல மாணவர்களும் வராகி பயிற்சியை மேற்கொண்டு அதனுடைய அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். மிக விரைவான காலத்தில், குறுகிய காலத்திலே அந்த வராகியினுடைய அனுபவம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஃபார்மை பார்த்துருக்கிறாங்க. ஒரு பிரபல மருத்துவர் ஒருவர் ஒரு அமாவாசை அன்னைக்கு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணுறார். ஐயா, இன்னைக்கு நான் அமாவாசையாக இருக்குது, நான் ஏதாவது ஒரு இப்படியாக ஒரு பயிற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏதாவது நான் ஒரு டேட்டியை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் நம்முடைய மாணவர், நம்முடைய கிளப்பில் இருக்கிற மாணவர். ஸோ நம்ம தவிர்க்க முடியல. அப்போ அவரை நான் என்ன செய்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை இந்த மெத்தடாலஜியில் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் அவருக்கு சூட்சுமமாக இந்த வராகி தீட்சையை சூட்சுமமாக கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு என்னாச்சுன்னா, அவர் பண்ணுறாரு, காலையிலேருந்து நைட்டு வரை பண்ணிவிட்டு சாயந்தரம் போல் ஃபோன் பண்ணுறாரு. ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியலையா, ஒன்றுமே எனக்கு தெரியல அப்படின்ட்டார். சரியா, நீங்கள் பரவாயில்ல, அடுத்த தடவை பார்த்துக்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டேன், விட்டுட்டேன். இரவு தூங்கிட்டு இருக்கிறாரு. இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 மணிக்கு மேலே நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே போயிட்டாரு. அவருடைய அறையில் அவர் ஒத்தையில் படுத்திருக்கிறார். எதிர்த்தால ஒரு உருவம் தெரிஞ்சிட்டே இருக்கு. கண்ணை திறந்து பார்க்குறாரு, தெரியுது. பயம் வந்துருச்சு அவருக்கு. 2-3 தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு, ஒருவேளை கனவு தான் காண்றோமோ அப்படின்னு பார்த்தா ஒரு வராகியினுடைய ஒரு கரிய தோற்றத்தை அவர் பார்க்குறாரு. அந்த தோற்றத்தை பார்த்தோன்னா பதட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னை மைண்டில் என்னை கூப்பிடுறாரு. அப்போ அதுக்கான கனெக்ஷன் பண்ணி கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ அந்த உடனடியாக ஒருத்தருக்கு அனுபவத்திற்கு வரக்கூடிய ஒரு தெய்வம் தான் வராகி. பஞ்சபூத தத்துவத்தில் வராகி அம்மன் என்பது மண் தத்துவமாக காட்சி அளிக்கிறது. அந்த எர்த்தெலிமெண்ட்டை அந்த காஸ்மிக் மைண்டான வராகி மிக விரைவாக சேர்த்து கொண்டு ஒருத்தருக்கு ஃபிசிக்கலாக பார்க்குற அளவும் ஆஸ்ட்ரலாக பார்க்குற அளவும் அந்த ஒரு அணுக்களை கொண்டதாக இருக்கிறது. உடல் அணுக்களை விரைவாக அந்த எர்த் எலிமெண்ட் அதை கலெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கக்கூடிய ஒரு வல்லமை வராகி தெய்வத்திற்கு உண்டு. தேவையான பல விஷயங்களை வராகி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல விஷயங்களை வராகி தெய்வம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. அது ஒரு வகையான ஒரு நல்ல ஒரு முறை. நம்முடைய அமைப்புகள்லையும் வராகி தீட்சை நம்ம கொடுக்குறோம். பட் நம்ம ரிச்சுவல்ஸ் இல்லாமல் அதனுடைய சயின்ஸ் அடிப்படையிலையும் அதை சூட்சுமமாக பார்ப்பதற்கான யுக்திகளின் அடிப்படையிலும் அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். கலந்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். தகுதி இருந்தால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.